கர்மா என்பது இருக்கா? உண்மையை சொல்லணும்னா கர்மா என்பதே கிடையாது. ஆனா யாருக்கெல்லாம் கர்மா இருக்கு? இப்ப நீங்க தூக்கத்துல இருக்கீங்க, தூக்கத்துல ஒரு கனவு வருது. அந்த கனவுல போன் பேசிக்கினே கார் ஓட்டிட்டு போய் யாரையும் இடிச்சிடுறீங்க. அந்த விபத்து நடந்த உடனே பயத்துல தூக்கத்தை விட்டு எழுந்துடுறீங்க. அப்பாடா இது வெறும் கனவு தானா, அந்த விபத்துல இருந்து தப்பிச்சிடும் நினைக்கிறீங்க. தூக்கத்துல செய்த தவற தூக்கத்துல தான் அனுபவிப்பீங்க. தூக்கத்துல செய்த நல்லதுக்கும் அதோட விளைவை தூக்கத்துல தான் அனுபவிப்பீங்க. இப்ப விழிப்பு நிலைக்கு வந்துட்டீங்க. விழிப்பு நிலையில நல்லது செய்தாலும் நல்லது நடக்கும், கெட்டது செய்தாலும் கெட்டது நடக்கும். இதான கர்மா. ஒவ்வொரு மனிதனும் இந்த 5 புலன்கள் பிளஸ் இந்த மைண்டோட கண்ட்ரோல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். எந்த ஒரு மனிதன் இந்த 6த்தையும் தாண்டி வெளியே போய் பார்த்துட்டு திருப்பி இந்த விழிப்பு நிலைக்கே வந்துட்டானோ அவனுக்கு கர்மா என்பதே கிடையாது. அவனுக்கு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். ஆனா அவனை எதுவுமே பாதிக்காது. அவன் மனதளவுல எதுலையுமே பாதிக்கப்பட மாட்டான். வாழ்க்கை என்பது வெறும் திரைப்படமா இருக்கும். அவனுக்கு இதுவும் ஒரு கனவு நிலைன்னு பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு பயம் என்பதே இருக்காது. எப்பொழுதும் ஆனந்தம் தான். எல்லாராலையும் இந்த நிலையை அடைய முடியும்.